தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி யூதா குடும்ப சரித்திரம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே யூதா தன் சகோதரியை விட்டு பிரிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவன் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதன் காரணம் தகப்பன் யோசேப்பின் மேல் அதிகமாக நேசம் வைத்ததினால் அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இறுதியாக யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு அவர்கள் விற்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு பின்புதான் யூதா தன் சகோதரியை விட்டு பிரிந்து அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்ற மனுஷனோடு சேர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அங்கு சூவா என்ற கானானியனுடைய குமாரத்தியை தனக்கு மனைவியாக கொண்டு அவரிடத்தில் 3 குமாரர்களை அவன் பெற்றெடுத்தாள். அவற்றில் 2 குமாரர்கள் பொல்லாதவர்களானதால் தேவன் அவர்களை அழித்தார். ஆனால் தாமார் என்ற மருமகளை தனது 3வது குமாரனாகிய சேலாவுக்கு யூதா கொடுக்கவில்லை. அதாவது தனது 2 குமாரர்கள் மரித்த பின்பு தாமாரை தனது 3வது குமாரனாகிய சேலாவுக்கு யூதா கொடுக்கவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்கள் கானானிய தேசத்தில் பெண் கொள்ளாதபடிக்கு தங்கள் சொந்தத்திலே பெண் கொண்டார்கள். ஆனால் யூதாவோ அந்த ஒழுங்கை பின்பற்றாதபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் நேரிட்டன. யூதாவுடைய வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை சிறந்ததாக இருந்தாலும் அவன் அந்த ஒழுங்கை மீறியபடியினால், அதாவது அந்நிய ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணினபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகள் நேரிட்டன. தன் 3வது மகனுக்கு இன்னொரு மருமகளை தேடும்படியாகவும் தனது மருமகளாகிய தாமார் இன்னொரு புருஷனை தேடிக்கொள்ளட்டும் என்பதே யூதாவுடைய நீதி நிலையாக இருக்கிறது. ஆனால் யூதாவின் நீதியை உடைத்து அவள் என்னிலும் நீதியுள்ளவள் என்று யூதாவை அறிக்கை பண்ணக்கூடிய இடத்திலே தாமாரின் தைரியமான செயல் இருக்கிறது. உலக பார்வையிலும் மனித பார்வையிலும் அங்கு ஒரு வேஸ்தனம் நடந்தது போல் காணப்பட்டாலும் அது அப்படி அல்ல என்பதை அவள் நீதியுள்ளவள் என்ற யூதாவின் அறிக்கை அதை நமக்கு தெளிவாக விளங்க செய்கிறது. அதாவது யூதா வேசித்தனம் பண்ணுகிற ஒரு மனிதர் அல்ல. ஆனால் வேசித்தனம் ஏன் எப்படி நடந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது லூக்கா 20ஆம் அதிகாரத்தின் 28 முதல் 36 வசனங்களிலே ஒரு ஸ்திரீயை 7 பேர் விவாகம் பண்ணி இறந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மோசேயின் கட்டளையின் ஒழுங்காக இருக்கிறது. அதன்படிதான் இங்கும் நடக்க வேண்டும் என்ற ஒழுங்கில் தாமார் மிகவும் தெளிவாக இருக்கிறார். இதை அறிந்த தாமார் அதனால்தான் யூதாவின் 3வது குமாரனாகிய சேலாவிடத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இந்த ஒழுங்கில் நிற்கிறார். ஆனால் யூதாவோ இந்த ஒழுங்குக்கு எதிராக இருக்கிறார். அப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். அதாவது ஒழுங்கிலே இருக்கக்கூடிய தாமார் ஒழுங்குக்கு விரோதமாக இருக்கக்கூடிய யூதாவை தனது மன உறுதி நிமித்தம் வீழ்த்தினார். இப்படிதான் நாம் இந்த காரியத்தை பார்க்க வேண்டும். அதை வேற்றுமை கண்ணோடவோ அல்லது மாம்சிகமான எண்ணத்தோடு நாம் அதை பார்க்க கூடாது. அவள் என்னிலும் நீதியுள்ளவள், என் குமாரனாகிய சேலாவை அவளுக்கு கொடுக்காமல் போனேனே என்ற யூதாவின் அறிக்கை இந்த செயல்களை இங்கு தெளிவாக நமக்கு விளங்க செய்கிறது. எனக்கு என்ன தருவீர் என்ற தாமாரின் கேள்விக்கு ஆட்டுக்குட்டி தருவேன் என்ற யூதாவின் பதில் எவ்வளவு நகை எவ்வளவு ரொக்கம் என்பதற்கு விரோதமாக இருக்கிறது, என்பதற்கு எதிராக இருக்கிறது. பொருளை கொடுத்துதான் பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்ற ஒழுங்கை நாம் எலியேசர் ரெபெக்காளை ஈசாக்குக்கு கொண்டு வந்த இடத்திலே அந்த சரித்திரத்திலே நாம் காணலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்திலே காதணிகளையும் கைகளுக்கு கடக்கங்களையும் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 53ஆம் வசனத்திலே வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எலியேசர் ரெபெக்காளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பெண்ணை கொல்லும்படியாக விலை கொடுத்துதான் கொல்ல வேண்டும் என்பதை இங்கு நாம் தெளிவாக காணலாம். ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு லாபானின் 2 குமாரத்திகளையும் தனக்கு மனைவியாக கொள்ளும்படியாக லாபானிடத்தில் 14 வருஷம் அவர் வேலை செய்தார். எனவே இந்த ஒழுங்கின்படிதான் எனக்கு என்ன தருவேன் என்ற தாமாரின் கேள்வி அங்கு எழுப்பப்படுகிறது. எனவே ஆட்டுக்குட்டியை தருவேன் என்பது தன் மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றிய யூதா ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக தனது மருமகளை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார் என்ற உண்மையை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படக்கூடிய ஆதாமையும் ஏவாளையும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடுத்து அவர்களுக்கு தோளுடைகளை கொடுத்து தேவன் தம்மோடு அவர்களை இணைத்துக் கொள்கிறார்.
இங்கு தாமாருக்கு முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோல் என்ற 3 கொடுக்கப்படுகிறது. முத்திரை மோதிரம் என்றால் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்து 42ஆம் வசனத்திலே யோசேப்புக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அது ஏனென்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை எகிப்துக்கு முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்துகிறார். எனவே இங்கு முத்திரை மோதிரத்தின் மூலமாக யூதாவின் வீட்டில் உள்ள அதிகாரத்திலிருந்து துரத்தப்பட்ட தாமார் இந்த முத்திரை மோதிரத்தின் மூலமாக அந்த அதிகாரத்திற்குள் திரும்பவும் கொண்டு வரப்படுகிறாள். ஆரம் என்பது அழகை காட்டுகிறது. கைப்பெண் என்ற அலங்கோலமான நிலையிலிருந்து ஆரம் என்ற அழகான நிலைக்கு தாமார் கொண்டு வரப்படுகிறாள். மூன்றாவதாக தடி, அதாவது கைக்கோல் என்பது வாக்குத்தத்தத்தை காட்டுகிறது. அதாவது யூதா குடும்பத்தின் வாக்குத்தத்தத்தை தாமார் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறாள். உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வசனத்தின்படி தாமார் ஆறுதலும் தேறுதலும் அடைகிறார். எனவே முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோல் இந்த 3ம் தாமாருக்கு கொடுக்கப்பட்ட உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கிறது. யூதா தன் மருமகளை அப்புறம் அறியவில்லை என்ற இடத்திலே யூதா தாமாருக்கு பெற்ற பேரேசை போல என்று ரூத் 4ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே போவாசையும் ரூத்தையும் மக்கள் வாழ்த்துகிறார்கள். இங்கு யூதா மருமகள் மூலமாக சந்ததியை பெற்றெடுக்கிறான். நகோமி மகன் மூலமாக சந்ததியை பெறாதவளுக்கு மருமகள் மூலமாக சந்ததியை பெற்றாள் என்று ரூத் 4ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே யூதாவின் குடும்பமும் சந்ததியும் மகன் மூலமாக உள்ள சந்ததியை தவிர்த்து மருமகள் மூலமாக உள்ள சந்ததியை வெளிப்படுத்துகிறதாக நாம் இங்கு காண்கிறோம். எனவே இந்த யூதாவின் சரித்திர சத்தியங்கள் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் அதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலும் நாம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.